Hi friends, social important questions for half-yearly 10th ஸ்டாண்டர்டுக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஹிஸ்ட்ரி லெசன் 1ல் இருக்குது. 8 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. அசஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், இது வந்து ஹிஸ்ட்ரி 3rd லெசனில் இருக்குது. இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. 8 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அனலைஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். எஸ்ஏ ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன், இது வந்து ஹிஸ்ட்ரி 6th லெசனில் இருக்குது, படிச்சுக்கோங்க. 8 மார்க்கில் கேட்பாங்க. ராமகிருஷ்ணா பரமஹம்ச அண்ட் சுவாமி விவேகானந்தா 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டிமேட் பெரியார் EVR 8 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரிப்பீட்டட் கொஸ்டின், அதுவும் படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி, அந்த கொஸ்டினையும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், அதுவும் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹிஸ்ட்ரி 1st லெசனில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த 7 கொஸ்டின் மிச்சம் படிச்சிட்டிங்க வைங்களேன். ஆஃபலி எக்ஸாமில் நிச்சயம் ஒரு 3 ஹிஸ்ட்ரி டீட்டெயிலேருந்து கேட்பாங்க, நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஜாகிரஃபி பார்ப்போம். இப்போது எக்ஸ்பிளைன் நார்த்தன் மவுண்டெயின்ஸ், இது வந்து 8 மார்க் ஆர் 5 மார்க் கேட்க அதிகமான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஜியாகிரஃபி லெசன் 1ல் இருக்குது. ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன், இது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து ஜியாகிரஃபி 2nd லெசனில் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, படிச்சுக்கோங்க. ஸ்டேட் அண்ட் 5 டைப்ஸ் ஆஃப் சாயில், இது வந்து 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ஹிஸ்ட்ரி 3rd லெசனில், ஜியாகிரஃபி 3rd லெசனில் இருக்குது. வாட் இஸ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ், இது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. வாட் இஸ் அர்பனைசேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின், 5 மார்க்கில் கேட்பாங்க. பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 5 மார்க். ஜியாகிரஃபி 7th லெசனில் இந்த டீட்டெயில் இருக்குது, படிச்சுக்கோங்க. ரைட் அபவுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இது வந்து ஜியாகிரஃபி 4th லெசனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 5 மார்க்கில் கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், இதுவுமே 4th லெசனில் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்கில் படிச்சுக்கோங்க. அக்கௌண்ட் அண்ட் ரிவர் காவேரி, இது வந்து ஜியாகிரஃபி 6th லெசனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 5 மார்க்கில் 6th லெசனில் இருக்குது, 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஜியாகிரஃபியில் இந்த 9 கொஸ்டின்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆஃபலியில். எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லாம் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நம்ம வந்து சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில் போய் பார்க்கலாம் வாங்க. இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது வந்து ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இது வந்து 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் இது கேட்பாங்க, கம்பல்சரியாக படிச்சு வச்சுக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது கூட ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், 5 மார்க்கில் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. சிவிக்ஸ் 1st லெசனில் இருக்குது 2 டீட்டெயிலும். வாட் ஆர் டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், இது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. சிவிக்ஸ் 2nd லெசனில் இருக்குது, படிச்சுக்கோங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் CM, அதாவது சீஃப் மினிஸ்டர், 5 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது இது வந்து சிவிக்ஸ் 3rd லெசனில் இருக்குது, படிச்சுக்கோங்க. டீட்டெயில் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட், இது வந்து நீங்கள் மிட்டம்க்கு படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி ஆஃபலிக்கும் படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சிவிக்ஸ் 4th லெசனில் இருக்குது. டேஸ்ட் ரீசன்ஸ் ஃபார் பிரிக்ஸ், இது வந்து சிவிக்ஸ் 5th லெசனில் இருக்குங்க, 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த சிவிக்ஸில் இந்த ஒரு 6 டீட்டெயில் மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு 3 டீட்டெயில் இல்லை 2 டீட்டெயிலாவது கேட்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் இந்த ஆஃபலி எக்ஸாமுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம், இது வந்து எக்கனாமிக்ஸ் 1st லெசன்லேயே இருக்குங்க, ஃபஸ்ட் டீட்டெயில், 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் கேல்குலேட்டிங் GDP, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது வந்து 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குங்க. ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன், ரைட் அபவுட் MNC, இது ரெண்டுமே வந்து 2nd லெசனில் 2 டீட்டெயிலும் படிச்சுக்கோங்க, 2 இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்கனாமிக்ஸ் 5th லெசனில் எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது ஒரு எல்லா எக்ஸாமுக்கும் டாக்ஸை பற்றியான ஒரு டீட்டெயில் கம்பல்சரி வரும். அதில் வந்து இந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்த ஒரு டீட்டெயில் மட்டும் கம்பல்சரியாக வந்துகிட்டே இருக்கும். அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபிலேருந்து நான் இந்த கொடுத்துருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் இந்த ஆஃபலி எக்ஸாமில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.